எழுத்தும் வாசிப்பும் ஒரு சமூகத்துடைய அடிப்படை. இந்த சமூகத்துடைய வடிவும் அறிவில் தான் தங்கியிருக்கிறது. அறிவுள்ள சமூகமாக இந்த சமூகம் எப்போது திகழுமோ அப்போதுதான் இந்த சமூகம் வெற்றி என்ற கருத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக எங்கள் சமூகத்தை பற்றி சொல்வார்கள், இந்த சமூகம் ஒரு வியாபார சமூகம், ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி என்று சொல்வார்கள். ஆனால் அதுவும் பொய்யானது. களமிருக்கின்ற ஒரு முக்கியமான ப்ரொஃபஸருடைய கருத்துப்படி, குமார் ஜெயவர்தன என்ற ஒரு ப்ரொஃபஸருடைய கருத்துப்படி, இந்த நாட்டுடைய முஸ்லிம்களுடைய 30% தான் வியாபாரிகளாக இருக்கின்றார்கள். 30% வியாபாரிகள் சொல்கின்ற போது அவர்கள் புட்டிக் சிறிய கடைகளை வைத்திருக்கிறார்களே தவிர இந்த நாட்டில் மிக முக்கியமான கம்பெனிகளின் சொந்தக்காரர்களாக அவர்கள் இல்லை. பெரிய வியாபார ஸ்தலங்களை அவர்கள் வைத்தில்லை. சாதாரண கடைகளில் அடுத்த கடையில் வாங்கி விற்கின்றதா இருக்கிறார்கள் தவிர ப்ரொடக்ட்ஸ், அதாவது உற்பத்தி துறையிலே அவர்கள் காணப்படுவதில்லை. ஏனைய மிக முக்கியமான வியாபார துறைகள் அவர்கள் காணப்படுவது என்பதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். உண்மையிலே மல்டிநேஷனல் கம்பெனி 100 இருக்கிறது என்றால் அதில் ஒரு கம்பெனி கூட முஸ்லிம் கையில் கிடையாது. இதனால் பல்தேசிய கம்பெனிகள் எந்த கம்பெனியும் முஸ்லிம்கள் கையில் கிடையாது. அந்த தூரம் வியாபாரத்தில் பண்ணிருக்கிறோம். பப்ளிக் லிமிடெட் கம்பெனி 21 கம்பெனி இருக்கின்றன. அது 8 கம்பெனிகள் தான் முஸ்லிம்கள் கையில் இருக்கின்றன என்று அறிந்து கொள்ளுங்கள். அதேபோல லீடிங் பிராண்ட் கம்பெனி என்று சொல்லும்போது 100 கம்பெனிகளில் ஒரு கம்பெனியிலும் ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் கிடையாது. அன்புக்குரிய சகோதரரே, இதுதான் முஸ்லிம்கள் வியாபாரிகள் என்று சொல்கின்ற விடயமாகும். வியாபார துறையில் கூட முஸ்லிம்கள் இல்லை. ஏனென்றால் வியாபார துறைகளை மற்ற சமூகங்கள் இப்போது செய்து விட்டார்கள். அதற்கு நாங்கள் சொல்கின்ற ஒரு முக்கியமான விடயம் தான், நாட்டில் துவேசம் வளர்ந்து விட்டது. நாங்கள் சிறுபான்மைக்கு வேலை செய்ய இடம் கிடையாது, எங்களுடைய வியாபாரத்தை செய்து கொண்டு போக இடம் தருவதில்லை என்று ஒரு காரணம் சொல்கிறோம், நொண்டி காரணம் சொல்கின்றோம். இதுவல்ல உண்மை. எங்களுடைய சமூகம் அறிவு ரீதியாக கல்வியிலே பின்தங்கிய போது எங்களுடைய கையில் இருந்த வியாபாரம் கூட மற்ற சமூகங்கள் சென்று விட்டன. அதை நான் பொறாமையாக சொல்லவில்லை. எங்கள் நாட்டு சகோதரர்கள், அந்நிய சமூக சகோதரர்கள், நாட்டுடைய பிரஜைகள், அவர்கள் வியாபாரம் செய்து தவறு கிடையாது. ஆனால் நாங்கள் எங்களுடைய இயலாமை காரணமாக அல்லது எங்களுடைய பொதுநோக்கின் காரணத்துக்காக அவற்றை நாங்கள் இனவாதமாக காட்ட முயற்சிக்கின்றோம். உதாரணமாக இலத்தினங்கள் வியாபாரத்தை பொறுத்தவரை முஸ்லிம்கள் செய்த வியாபாரம் அது ஏன் முஸ்லிம் கையை விட்டு ஏனைய சமூகங்கள் சென்றன என்றால், எங்களுடைய முஸ்லிம்கள் கல்வித்துறையை பின்தங்கியதன் காரணம். அவர்கள் மொழிகளை படித்தார்கள், ஏனைய நாட்டு பயர்களை சந்திக்க போனார்கள், வியாபாரம் ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் கைமாறியது. எங்கள் சமூகம் ஆங்கிலத்தை படிக்கவில்லை, பிரெஞ்சை படிக்கவில்லை, சைனீஸ் மொழியை படிக்கவில்லை, அதை ஏனைய மொழிகளை படிக்கவில்லை. அவர்களுக்கு வெளிநாட்டு வியாபாரிகளோடு தொடர்புவதற்கு தெரியாது. எனவே அவர்களை பொறுத்தவரை அந்த வியாபாரத்தை பின் சென்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே குறிப்பிட்ட ஒரு வியாபார துறையிலே முன்னேறுவதாக இருந்தால் அறிவு அவசியமானது. விவசாயம் செய்வதாக இருந்தால் அறிவு தொழில்நுட்பம் அவசியமானது. இன்றைய காலத்தை பொறுத்தவரை எந்த துறையில் சமூகம் முன்னேறுவதாக இருந்தாலும் அந்த துறை தொடர்பான அறிவு அனுபவம் அவசியம். பாருங்கள், மனித வளம் என்கின்ற போது உலகத்தில் 2வது கம்யூனிட்டியாக இருக்கிறது. கிறிஸ்துவர்களுக்கு அடுத்தது முஸ்லிம்கள் தான் சனத்தொகையில் கூடுதலாக இருக்கிறார்கள். பாகிஸ்தானிலே 13 கோடி மக்கள் இருக்கிறார்கள். பங்களாதேஷிலே 11 கோடி 80 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். உலகத்திலே மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ் என்பது முஸ்லிம்கள் கையில் தான் இருக்கிறது உலகத்திலே. ஆனால் முஸ்லிம் சமூகத்தை பாருங்கள், அதே போன்று ஏனைய பிசிக்கல், அதாவது ரிசோர்சஸ், பௌதிக வளங்களை பொறுத்தவரை 70% வளங்கள் முஸ்லிம்கள் கையில் காணப்படுகின்றன. 70% உலகத்தில் வளங்கள் முஸ்லிம் நாடுகளில் தான் காணப்படுகின்றன. பெட்ரோலாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், சூப்பர் கேஸாக இருக்கலாம், எல்லா வளங்களும் முஸ்லிம்கள் கையில் காணப்படுகின்றன. சூடானுக்கு சென்று பார்த்தால் சூடானுக்கு அந்த பூமியை பாருங்கள், மிக வளமான ஒரு பூமி. ஆனால் எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரை சமூகத்திலே 50% முஸ்லிம்கள் உலகத்தை வறுமை கோட்டில் வாழ்கிறார்கள். உலகத்தில் 50% மேற்பட்ட முஸ்லிம்கள் மிகவும் வறுமை கோட்டுக்கு வாழ்கின்றார்கள். ஆப்பிரிக்கா நாடுகள் இல்லாத ரிசோர்சஸ் கிடையாது, ஆப்பிரிக்கா நாடுகளே இல்லாத வளங்கள் கிடையாது. ஏன் அவற்றை அகந்தெடுப்பதற்கான, பெற்றெடுப்பதற்கான மனித மூளை கிடையாது, அறிவு கிடையாது. அதனால் காரணமாகத்தான் உலகத்திலே வாழ்கின்ற சனத்தொகையிலே முஸ்லிம் சனத்தொகையிலே 50% வறுமை கோட்டுக்கு வாழ்கின்றார்கள். 5 ஒரு முஸ்லிம் மிகவும் எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டி, ஆக வறுமையிலே வாழ்கிறார்கள். உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு 5 முஸ்லிம்களுக்கு ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை பொருளாதார ரீதியாக மிகவும் கீழிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரே, அதே போன்று 53 OIC நாடுகளிலே, இஸ்லாமிக் நாடுகளிலே 25 நாடுகள் அந்த எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டியிலே வாழ்கின்றது. ஏன்? உலகத்தில் அவ்வளவு வளங்கள், மனித வளம் இருக்கிறது, பௌதிக வளங்கள் காணப்படுகின்றன.
ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை மிகவும் கவலையாக இருக்கிறது. உலகத்தில் 50 முஸ்லிம்கள் வறுமை கீழ் வாழ்கிறார்கள் என்றால் எவ்வளவு கடுமையாக இருக்கிறது. அதே போல் இந்த நாட்டில் வாழ்கிற முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும் 60 முஸ்லிம்கள் வறுமையிலே வாழ்கின்றார். இதுதான் உண்மை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் இதற்கு காரணம்? முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்கள் இந்த கல்வியில் கவனம் செலுத்தவில்லை. சமூகத்துடைய மேம்பாடு கல்வியில் தான் இருக்கிறது. பள்ளிகளை கட்டி மட்டும் போதாது, பள்ளிகளில் தொழுகின்ற மனிதனை கட்டி வளர்க்க வேண்டும். இஸ்லாம் அறிஞர் சொல்வார்கள், பினாவுல் இன்சான் பினாவுல் முஸல்லி அஃதல் மினல் முஸல்லா. தொழுகின்ற இடங்களை கட்டுவதை விட தொழுகின்ற மனிதனை கட்டி வளர்க்கின்ற அந்த பணியை நாங்கள் சமூகத்தை செய்ய வேண்டும். இந்த பாடசாலைகள் செய்த அந்த பணியை தான் செய்கின்றன. மனிதர்களை கட்டி வளர்க்கின்ற பணி, அல்லாஹ்வை அறிந்து புரிந்து வணங்குகின்ற அந்த கான்ஷியஸோடு வணங்குகின்ற நல்ல மனிதர்களை உருவாக்குகின்ற இடம்தான் இந்த பாடசாலைகள். நல்ல ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் போதிக்கின்ற இடங்கள் தான் இந்த பாடசாலைகள். இந்த கல்வி இல்லாவிட்டால் வெறுமனே அந்த பள்ளியில் தொழுகின்ற தொழுகை உயர்த்தமாக இருக்க மாட்டார். ஒழுக்க ரீதியாக இந்த சமூகம் கீழே இருக்கிறது என்ற கருத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருமுறை நான் பதுரையில் இருக்கின்ற ரிஹாபிலிட்டேஷன், அதாவது சிறைச்சாலைக்கு ஒரு வேறு நிறுத்தமாக சென்றிருந்தேன். அதாவது ஒரு நிறுவனத்துடைய ஒரு இஃப்தார் நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்து சென்றிருந்தார்கள். அங்கே அந்த அதிகாரிகள் சொல்ற முக்கியமான விஷயத்தான், எப்போதும் இந்த சிறைச்சாலை 400 பேர் பயிற்சி வருவார்கள், அதில் 100 முஸ்லிம். 100 முஸ்லிம் எப்போதும் குறைவதில்லை சொன்னார்கள். நாளுக்கு ஒருவர் முஸ்லிமாக இருக்கிறார். சிறைச்சாலையில் புரட்சிக்காக பணிக்காக அமர்த்தப்பட்டிருக்க 400 பேரில் 100 முஸ்லிம்கள், 4 முஸ்லிம். எனவே எங்களுக்கு ஒரு பள்ளியை கட்டித்தார்கள் என்று அந்த அதிகாரிகள் கேட்டார்கள். அன்புக்குரிய சகோதரி, எனவே எங்கள் சமூகத்தை பற்றி சொல்லப்படுகின்ற சில குற்றச்சாட்டுகள் நியாயமானது. அதற்கு அடிப்படை காரணம் எங்கள் சமூகத்தை பொறுத்தவரை விடுகின்ற தவறுகள் தான். குயிக் ஏர்னிங் மணி மைண்ட், அவசரமாக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த மைண்ட் செட் தான் இன்று மாணவர்களை படிக்க விடாது தடுக்கின்றன. இன்று உங்களுக்கு தெரியும், பாடசாலையிலே பெண் ஆசிரியர்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. ஆண்கள் படிப்பதில்லை, படித்தாலும் கல்வியை தொடர்வதில்லை, 7க்கு பிறகு தொடர்வதில்லை, அல்லது அவர்கள் தங்களை கல்வி வளர்த்துக் கொண்டு இந்த பாடசாலைகளிலே ஆசிரியர் தொழில் வருவதில்லை. எனவே ஆண் ஆசிரியருடைய தொகையை குறைந்துள்ளதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த குயிக் ஏர்னிங் மைண்ட், அதாவது மணி மைண்டை பொறுத்தவரையில் அதிக அவசரமாக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த மனோநிலை, அந்த மைண்ட் செட் என்ற பிள்ளைகளை கல்வியை தூரமாக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே கல்வி இல்லாத வியாபாரம், கல்வி இல்லாத விவசாயம், கல்வி இல்லாத ஏனைய துறைகளை பொறுத்தவரையிலே அவற்றை வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய நலீம் ஹாஜி அவர்கள் இந்த நாட்டுடைய மிக முக்கியமான சொத்து. அவர்கள் கனவு கண்டாத நாட்டுடைய முஸ்லிம் சமூகத்துடைய கல்வி மேம்பட வேண்டும், எழுச்சி அடைய வேண்டும் என்ற கனவு கண்டார்கள். 1980களிலே இந்த நாட்டுடைய முஸ்லிமானுடைய பல்கலைக்கழகத்துக்கான பிரவேசம் 2% இருந்த போது அதை 10% அதிகரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அதற்கான இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கத்தை உருவாக்கினார்கள், நலீமியாவை உருவாக்கினார்கள். அதை தொடர்ந்து இக்ரா என்ற அந்த தொழில்நுட்ப கல்வியை உருவாக்கினார்கள். உண்மையில் இது நலீம் ஹாஜி அவர்கள் கனவு கண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்று நான் போன்று 28 பேர் PhD முடித்தவர்களாக நிலைமைகள் இருக்கிறார்கள். உலகத்தின் பல நாடுகளிலேயும் பல பிரதேசங்களிலும் பல யூனிவர்சிட்டிகளிலே பல்கலைக்கழகங்களிலே விரும்புகிறார்கள், கடமையாற்றுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அவருடைய கபரை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்ற வேண்டும் என்று இந்த இடத்தை பிரார்த்திக்கின்றோம்.